இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் படித்தாலே போதும் ஃப்ரீயாக பைசாவாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னா டாப்அப் பண்ணி விடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் யாருனே போட்டிருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் சரியில்லை. அந்த அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வியூஸே விழல அந்த வீடியோவுக்கு. அதனால் திருப்பியும் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து திருப்பியும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் எடுத்த இதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அவங்கள ஸ்டோரேஜ்லேருந்து. ஓகே, அதனால் திரும்பி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூட்டர்லலாம் இருக்கேன். ரூட்டரில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பைசா கிடைக்காது. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு டேரெக்டாக டாப் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஆப் பார்த்திங்கன்னா நியூஸ் பகாருங்கிற ஒரு ஆப்பு தான். என்பின்னு போட்டிருக்கு லோகோவில். அந்த ஆப்பை பற்றி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கிரிக்கெட் நியூஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுதேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் நியூஸ் மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா 2745 காயின் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ஒரு 10 செகண்ட் அப்படி இருக்கும் காணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே கம்ப்ளீட்டட்னு காணிச்சு எனக்கு மேலேயும் பைசாவும் ஏறிட்டு 45லேருந்து 55 வந்து 2755 வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் படிக்க உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். ஆனால் டெய்லி லிமிட் உண்டு. ஒரு 300 400 அப்படியே லிமிட் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல்னு இருக்குது. அந்த ஷெட்யூல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பழைய ஐபிஎல் மேட்சுக்குள்ள ஷெட்யூல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து ஆஃபர் பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் வின்னு, ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னு, போலீஸ் சர்வே, ஆட் ஜம் ஆஃபர் வால் அப்படின்னு இருக்குது. ஆட் ஜம் ஆஃபர் வால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பு டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ண அதுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் சர்வேன்னு பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்கும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கொஸ்டின் கேட்குறது இல்லை. ஓகே, அதுக்கடுத்து ஸ்பின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய காயின் கொடுப்பாங்க. ஆனால் போக பார்த்திங்கன்னா காயின் குறைஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் 50 காயினே இதில் வாங்கியிருக்கேன். 50 தான் ஹையஸ்ட்டு. அதுக்கு மேலே நான் வாங்கினது கிடையாது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 500 காயின் வரைக்கும் நான் இப்போ இது ஸ்பின்னும் ஸ்க்ராட்சும் பண்ணி 500 காயின் வரைக்குமே வாங்கிட்டேன். 500 காயின் வாங்கினனால அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அதை அப்போ அப்படி 50 அப்படி கொடுக்கல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10, சில டைம் 0, 5 தான் கிடைக்கி. அடுத்து ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னு, அதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் நிறைய பைசா கொடுத்தாங்க. அதுக்கடுத்து போக பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 காயின் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். இதில் 100 காயின் வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்திங்கன்னா இது பழைய ஐபிஎல்குள்ளே அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து லைவ் ஸ்கோரும் அதே தான், ஐபிஎல்குள்ளே அப்படியே இருக்குது. வேறு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போனஸ் காயின் மாதிரி கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி ரெடீம் பண்ணது மட்டும் பார்த்துடுவோம். மேலே 2772 இருக்குது இல்லையா, அந்த காயினை பார்த்தோம்னா அதில் உள்ளே போகும்போது ரெடீம் ஹிஸ்ட்ரி, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரினா நான் எப்படிலாம் எனக்கு காயின் கிடச்சிங்கன்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெடீம் ஹிஸ்ட்ரி என்ன எதுவுமே இது வரைக்கும் ரெடீம் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடீம்னு கொடுத்துக்கிட்டேன். ரெடீம் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா பேடிஎம், பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, பேபால். பேடிஎம் பார்த்திங்கன்னா உள்ளே கிளிக் பண்ணோன்னே என்ன இருக்கும்னா உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். வேறு எதுவும் இது பண்ணாது. இப்போ பார்த்திங்கன்னா பேடிஎம் காணிக்கு பேடிஎம்மில் 25 ரூபா வேணும்னா 5000 காயின் வேணும். பேடிஎம்மில் 60 ரூபா வேணும்னா 10,000 காயினு. 130 ரூபா வேணும்னா 20,000 காயினு. இப்போ 5000 கொடுத்துக்கிட்டேன். 5000 கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அவங்க என்ட்ரி பேமெண்ட் பேடிஎம் நம்பர் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு அவ்வளோதான், டேரெக்டாக போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பப்ஜி எப்படி பண்ணணும்னு தெரியாது. பேபாலே எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஃப்ரீ ஃபயர் தெரியும். ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா உங்கள் யூஐடி மட்டும் கொடுத்தா போதும். யூஐடி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் உங்கள் லைக்குன்னு இருக்கும்ல, லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் எத்தனை பேர் லைக் போடுறாங்கன்னு ஒரு இது இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சில பேர் 100, 200 அப்படி இருக்கும். அது சில பேருக்கு 1000 இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த லைக் பட்டனுக்கு கீழே பார்த்திங்கன்னா யூஐடின்னு போட்டிருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் படம் மாதிரி போட்டிருக்கும். அந்த பேப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். அந்த காப்பி ஆனதை இதில் வந்து பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு டேரெக்டாக ஆயிரும்.
சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒன்று சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா 500 வியூஸ் கிட்ட வந்திருக்கு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. இந்த வீடியோவும் அதே போல் வரும்னு நினச்சி அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.